கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 140 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நாம் தொடர்ந்து யோசேப்போட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டு வரோம். போன எபிசோடில் யோசேப்பு அவங்க சகோதரரை பின்தொடர சொல்கிறாரு. பென்யமீன் பையில வெள்ளி பாத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது இவர் போட்ட சொன்னது தான். கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பென்யமீனை தான் இங்கே இருக்கணும், நீங்கள்லாம் போங்கன்னு சொல்கிறாரு. யூதா இல்லை, நான் என் தகப்பங்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இளையவன் இல்லாமல் போனால் என் தகப்பன் மறித்துடுவாருன்னு சொல்லி அவர் மனம் கசந்து மறிக்கும்படி நான் செய்யக்கூடாது, அதனால் இளையவனை என் கூட அனுப்புங்கன்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்குறாரு. அப்புறம் என்ன நடக்குது பார்ப்போம். 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். அதாவது எல்லாரையும் வெளியே போக சொல்றாரு. ஏன்னா சகோதரங்கிட்ட அவருக்கு இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு சொல்றதுக்காக எல்லாரையும் போக சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க 3ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரனுக்கு முன்பாக கலக்கமிட்டிருந்ததினால் அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அதாவது திடீர்னு ஒரு தேசத்துக்கு அதிபதியாக இருக்காரு, இப்படி தானியம் கொள்ள வராங்க, இங்கே இப்படி பல சம்பவம் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பிடிச்சி வைக்கிறாரு, சிமியோனை பிடிச்சி வச்சுட்டு இவங்கெல்லாம் தானியம் கொண்டு போக சொல்கிறாரு. பென்யமீனை கூட்டு வர சொல்கிறாரு. பென்யமீனை கூட்டு வந்த பிறகு பென்யமீனை விட்டு போங்கன்னு சொல்கிறாரு. இப்போ யோசேப்பன் இவரே நான் தான் யோசேப்பன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு அப்படியே ஷாக்கில் இருக்காங்க. அப்போ பாருங்க, அதுக்கப்புறம் 4ஆம் வசனம். அப்போது யோசேப்பு தன் சகோதரி நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்போது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாய் யோசேப்பு நான் தான். 5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, இது அவர் சொல்லும் போதே என்ன சொல்லிடுறாரு, நான் தான் யோசேப்பு, நீங்க எகிப்துக்கு போறவங்க கிட்ட வித்தீங்களே. ஏன்னா யோசேப்புன்னு யாரு எப்படி அவங்களுக்கு அந்த ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்பதான் இவர் நடந்ததை சொல்றாரு. நீங்க நான் இங்க இருக்கும்படி வித்து போட்டதுனால என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது ஆண்டவருடைய கிருபை எப்படி நடக்குது, நீங்க வித்து போட்டது இதுதான். நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடி இப்படி மாறி இருக்குன்றத சொல்றாரு. தேவன் ஜீவரட்சணை நம்மளாம் வாழும்படி, நம்ம எல்லாம் மாண்டு போகாதபடி வாழும்படி உங்களுக்கு முன்னே என்ன அனுப்பிட்டார். அதான் சொல்றாங்க, தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இது நீங்க வித்து போட்டதுனால தான் இதெல்லாம் நடந்தது. சில சமயங்கள்ல பாருங்க, நெருக்கடிங்க வரும்போது அதான் நம்ம தோண்டு போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், இதெல்லாம் நடக்குது. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஞானமா அதை சொல்றார். நீங்க வித்து போட்டீங்க, ஆனா இங்க நடந்தது வேற. வித்து போட்ட பிறகு அவர் பல கஷ்டங்களை அனுபவிச்சாலும் பல பிரச்சனைகள் தாண்டி தேசத்துக்கு அதிபதியா அவங்க குடும்பமே வாழும்படி, அவங்க குடும்பம் மட்டும் இல்ல, எகிப்து தேசமே மற்றும் பல தேசங்கள் பஞ்சத்திலிருந்து அவங்கள காப்பாற்றி கொள்ளும்படி ஆண்டவர் யோசேப்பை நடத்துறார். இதுதான் பாருங்க, யோசேப்பு எகிப்து தேசத்துக்கும் பல தேசங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும், அதாவது குடும்பத்துக்கும் அந்த சொப்பனமும் நடக்குது. அந்த சொப்பனம் இவங்க வணங்கி நிற்கிறாங்க, அதெல்லாம் சொன்னார், அதெல்லாம் நடக்குது. இப்போ அவங்க சகோதரர்கிட்ட வெளிப்படுத்திட்டார், இது நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் இப்படி தான் நடத்தியிருக்கார், உங்களுக்கு முன்னே நான் வந்திருக்கேன், ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். 6ஆம் வசனம். தேசத்தில் இப்போ 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவு இருக்காது, அறுப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். 2, ஏன்னா 7 வருஷம் அறுவடை பண்ணதுல நல்ல தானியங்கள் எல்லாம் சேர்த்து நிரம்பும்படி எல்லா இடத்துலையும் எகிப்து தேசம் எங்கும் சேர்த்து வச்சிட்டார். அதனால இப்ப இன்னும் 5 வருஷம் பிரச்சனை இருக்குன்றத சொல்றார். அதுக்கப்புறம் 7ஆம் வசனம். பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். பாருங்க, நான் உங்க வம்சம் அழியாம, என்னோட வம்சம் மட்டும் இல்லை, உங்க வம்சம், அவங்களோட வம்சம், சகோதரங்களோட வம்சம், உங்க வம்சம் அழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதுக்கு, உங்களை காக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு முன்னால் அமைச்சார். அதையும் சொல்றார். அப்போ அவருக்கு அந்த மன கஷ்டம் எல்லாருக்கும் அந்த சமயத்துல கண்டிப்பா வர ஃபீலை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த சமயத்துல பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, இதெல்லாம் வரும்போது அந்த ஃபீல்ன்றது கண்டிப்பா. ஏன்னா ஜீசஸே என்ன சொல்றாரு, கல்வாரி சிலுவையில அந்த பாடுபட அந்த சமயத்துல என்ன சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் என் விருப்பத்தின்படி இல்ல, உமது சித்தன்படின்னு சொல்றாரு. வேதனை அவருக்கும் ஃபீல் ஆகுது அந்த சமயத்துல. அந்த வேதனை எல்லாருக்கும்
பாருங்க, ஆண்டவரே வந்து அந்த வேதனையை வந்து சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாரு? சித்தம் என்னவோ அதன்படி நடக்கட்டும்னு சொல்கிறார். அதனால் எல்லாருக்கும் அந்த வேதனை சமயத்தில், நெருக்கடி சமயத்தில், பிரச்சனை சமயத்தில் ஒரு அந்த ஃபீல் நிச்சயமாக வரும். ஆனால் அது யோசேப்புக்கும் இருந்தது. அதனால் அவர் வந்து சிறையில் இருக்கும்போது சொல்கிறாரு, பானபத்திரங்கார்கிட்ட சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் ராஜா கிட்ட சுபிட்சமாக இருக்கும்போது என்ன நினைவில் கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த நெருக்கடியிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து அவரை விடுவிக்க சொல்லி, நான் எந்த குற்றமும் செய்யலை, என் விஷயத்தை ராஜா கிட்ட சொல்லுங்கன்றத சொல்கிறார். அந்த மாதிரி யோசேப்பும் கஷ்டப்பட்டார், பிரச்சனை அனுபவிச்சார், எல்லாம் பண்ணார். ஆனால் அது பாருங்க, ஆண்டவர் நல்லதுக்கு நடத்துறாரு. இதுதான் அங்கே இங்கே சொல்றார். அப்புறம் 8ஆம் வசனம், அதனால் நீங்கள் அல்ல தேவனே, பாருங்க, அவங்க இல்லை, ஆண்டவர் சித்தம். இதில் ஆண்டவர் சித்தம் தான். அதனால் நீங்கள் அல்ல தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகும், பார்வோனுக்கே எஜமான் மாதிரி அப்படித்தானே இருக்காருங்க. தானியே இல்லைன்னு சொல்லி பார்வோன்கிட்ட முறையிடும் போது நீங்க யோசேப்பு கிட்ட போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அவர் குடும்பத்துக்கு கர்த்தன ஆண்டவன் மாதிரி. அதாவது எகிப்து தேசத்துக்கு முழுசும் அதிபதியாக நான் இருக்கேன். எந்த அளவுக்கு பாருங்க அவர் வாழ்க்கை மாறி. யோசேப்பு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. குழியில போட்டு இஸ்மாயில்கிட்ட வித்துட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்ற தருணம் தான். அந்த சமயத்தில் அவருக்கும் அந்த மன கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் அவர் வந்தார். அதுக்கப்புறம் வந்து பல பிரச்சனை நடக்குது அவர் வாழ்க்கையில், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ராஜாவுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னது மட்டும் இல்லை, அவர் சொன்னது அப்படியே நடக்குது. இதுதான் பாருங்க, வாழ்க்கை வந்து ஆண்டவர் வந்து மாற்றினார்னா அப்படி மாற்றிடுவார். யோசேப்பு ஒரு பெரிய திறமைசாலி அப்படியெல்லாம் இல்லை. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு வரம் கொடுக்குறார். சொப்பனம் மூலமாக நடக்க போகிறத யோசேப்புக்கு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த சொப்பனத்தின் மூலமாக என்ன நடக்கும்ன்றதையும் தெரிய பண்ணுறாரு, மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்த வைக்கிறாரு. அதனால் அந்த வரம் அந்த சொப்பனத்துக்கு, ராஜா சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்ததில்லை, அந்த சொப்பனத்தின்படி நடக்குது. யோசேப் ஞானமாக செயல்பட்டு தேசத்தை எல்லாம் பார்வோன் குடும்பத்தை, அவங்க எகிப்து தேசத்தை மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும், அதாவது மாண்டு போகாதபடி. ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகிடும்? எவ்வளோ நாள் சாப்பாடு இல்லாமல் வாழ முடியும்? பஞ்சம், பணம் இருக்கும், தானியம் இருக்காது, எங்கேயுமே கிடைக்காது, என்ன பண்ண முடியும் பாருங்க. இதுதான் யோசேப்போட வாழ்க்கை மாறி இப்போ அவங்க சகோதரங்கிட்ட இதை சொல்றார். அதுக்கப்புறம் 11ஆம் வசனம், உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பை சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். அதாவது நீங்கள் போய் என் தகப்பன்கிட்ட போய், தேவன் என்ன, அதான் என்ன நடந்திருக்கு, தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்திருக்கார். அது எங்க சொல்றாரு பாருங்க 9ஆம் வசனத்துல, நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரம் தாமதிக்க வேண்டாம், நீரும் உடைய பிள்ளைகளும் அவங்க பிள்ளைங்களும் எல்லாருமே, ஆடு மாடுகளும் எல்லாருமே கோசேன் நாட்டில் இருக்கலாம், உமக்கும் குடும்பத்தை எல்லாருக்கும். அதுதான் இந்த 11ஆம் வசனத்துல சொல்றார். உமக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உண்மை பராமரிப்பேன். கோசேன் நாட்டில், கோசேன் நாடு எகிப்தை சேர்ந்தது தான். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உங்களுடைய குமாரனாகிய யோசேப்பை சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்க. ஏன்னா கோசேனில் வந்து தகப்பனை, பிள்ளைங்களை, உங்கள் பிள்ளைங்களை, ஆடு மாடுங்களை எல்லாத்துக்கும் தானியம் கொடுத்து, நான் நல்லா உங்கள் வாழ்க்கையை வளமாகும்படி நான் செய்கிறேன், போய் நீங்கள் தகப்பங்கிட்ட சொல்லுங்க, யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். ஏன்னா 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். அந்த 5 வருஷம் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் கோசேன் நாட்டில் வாழலாம் அப்படின்றத தகப்பன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதான் நடக்குது பாருங்க. பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா பிரச்சனை வரும்போது அந்த ஃபீல் வந்து வரக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஏன்னா நம்ம மனுஷங்களா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வேதனை வரும்போது அந்த ஃபீல் வந்து நிச்சயம் இருக்கும். ஆனா உடனே நம்ம சுதாரிக்கணும். இந்த நெருக்கடி எதால வந்திருக்கு? ஆண்டவர் நம்ம துக்கத்தை, நம்ம பிரச்சனையை, நம்ம நெருக்கடியை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா மாறும். அதனால நம்ம செய்ய வேண்டியது தான், வருத்தம் பிரச்சனை எல்லாம் வரும்போது நம்ம ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த நெருக்கடி வந்திருக்கு, இந்த நெருக்கடியை நம்ம கடக்கணும். ஆண்டவரே, இந்த நெருக்கடியிலிருந்து என்னை காப்பாத்துங்க, இந்த நெருக்கடியை நான் கடக்கும்படி என்னோட இருந்து என்னை நடத்துங்க, என் வாழ்க்கை மாறும்ன்ற நிச்சயம் எனக்கு இருக்கு, நீங்க அது வரைக்கும் இந்த நெருக்கடி காலத்திலையும் என்னோட இருந்து என்னை நடத்துங்க, என் வாழ்க்கையை மாத்துறவராக இருக்க நீங்க, என் வாழ்க்கையை வளமாக்குறது உங்களுக்கு ஒரு நிமிஷம், ஆனாலும் உன் சித்தம் எதுவோ அதன்படி நீ செய்யும், என்னுடைய விருப்பம்
நிறைய இருக்கு. ஆனாலும் உம் சித்தம் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும். நீர் என் வாழ்க்கையை மாற்றும். எந்த நெருக்கடி காலகட்டத்தில் நான் சோர்ந்து போகாதபடி என்னை நீர் நடத்தும். நான் நெருக்கடிகள் எல்லாம் கடந்து என் வாழ்நாள் முழுவதும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழும்படி என்னை, என் குடும்பத்தை, என் நண்பர்களை, என் உறவுகளை நீர் நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் எங்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.